ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நம்பர்ஸ் சாப்டர் 6 verse 24. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆரோன் என்றதான ஆசாரியன் மூலமாக தேவ ஜனங்களுக்கு தேவன் சொன்ன அருமையான ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆசீர்வதித்து என்று சொல்லும் பொழுதே அது ஒரு தொடர்ச்சியான ஆசீர்வாதத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார் என்று முற்றுப்புள்ளியிட வைக்கவில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து என்று சொன்னாலே ஒரு தொடர்ச்சியான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டும். Dear children of God, the word of God says, the Lord will bless thee. Means God is going to bless you continuously. He is going to bless you always. His blessings shall be upon you forever. That is the promise of God. When Aaron, the priest, pronounced this blessing upon the people of God, they were able to receive it. Even today, when the Lord speaks to you, you need to receive that blessing from God. The Lord is always able to bless every one of you in different manner. He wants to bless you physically. He wants to bless you materially. He wants to bless you financially. He wants to bless you spiritually. The blessing of the Lord will prosper you in every way of your life. And also, He will not add any pain into the blessing. That is God's blessing. When God called Abraham, God blessed him and He made him as a blessing. He was a person who was from a family where they were making idols. But the Lord called him out of that, idolatry. And He blessed him to be the father of believers. இன்றைக்கு விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாமை தேவன் விக்கிரகங்களிலிருந்து அழைத்து ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்தார். உங்களையும் இந்த நாளிலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதோடு மாத்திரமல்ல, உங்களை அவர் காக்க வேண்டும் என்று விரும்புகிறார். The Lord will keep thee. He will protect you from all evil. He will protect you from all dangerous things of the world. He will protect you from job losses. He will protect you from every kind of diseases and infirmities. He will protect you from many kinds of dangerous things happening in the world. The Lord will protect your going out and coming in. Such a wonderful God He is. We need to believe that He will fulfill this promise today in your life. உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம், சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் நீர் அவர்களுக்கு அருளி செய்துள்ளோம். வியாதி, விக்கிரங்கள், நோய், நொடிகள் இவைகளுக்கு உடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும். சத்துரு வெட்கப்பட்டு போகும்படிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை தலை நிமிர்ந்து நடக்க செய்தருளும். சகல நன்மைகளினாலும் அவர்களை திருப்திப்படுத்தும். தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இரத்தத்தினால மூடி மறைத்துக் கொள்ளும். பெரிய காரியங்களை செய்தருளும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.